ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டேலி பிரைமில் டிசிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஸோ டிசிஎஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸேஷன்ஸ். ஸோ இந்த டிசிஎஸ் அப்படிங்கிற டாக்ஸேஷன்ஸை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, டிசிஎஸ் அப்ளிகபிள் ஆகுது. ஸோ டிசிஎஸ் மட்டும் அப்ளிகபிள் ஆகாமல் அதோட அடிஷ்னலாக வந்து சர்சார்ஜஸ் ஆகுது. அப்புறம் செஸ் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆட் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கம்பெனியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ F11 ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணும்போதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா F11 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ எனேபிள் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல உள்ள இந்த எனேபிள் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ எஸ் கொடுத்துட்டு அதோடைய டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேன் டேக்ஸ் டிடெக்ஷன் அண்ட் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பரு, கலெக்டர் டைப்பு, ஸோ அதுக்கப்புறம் கலெக்டர் பிரான்ச் டிவிஷன்ஸ், ஸோ அப்புறம் பர்சனல் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். ஸோ இவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து வேணும். அதாவது ப்ரொவைட் சர்சார்ஜஸ் அண்டு செஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, எனேபிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்கேஸ் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், F11 ஆப்ஷன்ஸில் F12 ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் சர்சார்ஜஸ் அண்டு செஸ் டீட்டெயில் ஃபார் டிசிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் சர்சார்ஜஸ் அண்டு செஸ் டீட்டெயில் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம எஸ் கொடுக்குறோம். ஸோ எஸ் கொடுத்தா நான் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே நான் ரெசிடென்ட் அண்ட் ரெசிடென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சர்சார்ஜஸ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் செஸ் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட்ஸ், அதாவது ஒரு ரெசிடென்ஸ், அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு பிளேஸ் இல்லாத அல்லாட்டி கம்பெனிக்கு இந்தியாவுக்கு வெளியில் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான டாக்ஸேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கம்பெனியில் நான் ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 வரைக்கும் எக்ஸம்ஷன் லிமிட்டு, அதுக்கு மேலே போனால் 10%. ஸோ 1,50,000 மேலே போணுச்சு அப்படின்னா 15% வந்து சர்சார்ஜஸ். ஸோ 1% செஸ் ரேட்டு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் நான் ரெசிடென்ட், ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5%, 7%. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை பாருங்கள். அப்புறம் இன்கேஸ் ரெசிடெண்ட்டாக இருந்து அவங்க கம்பெனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 75,000 10% சர்சார்ஜஸ். அதுக்கப்புறம் 15% வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 இருந்துச்சுன்னா, அப்புறம் 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 lakh அண்ட் அபவ் போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு 37% சர்சார்ஜஸ் ரேட் இருக்குது. அதே இண்டிவிஜுவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 75,000 5%, 1,50,000 இருந்ததுன்னா 6% போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே மேனுவலாக என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இதை. ஸோ செஸ் ரேட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் செஸ் ரேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறோம். எகென் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நம்ம இப்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து டிஃப்ரென்சஸ். இப்போ எக்ஸாம்பிள் லிக்கராக இருந்துச்சு அப்படின்னா ஆல்கஹாலிக் வந்து பார்த்தீங்கன்னா 1%, இதே டிம்பர் வுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 2%, அதுவே காராக இருந்துச்சுன்னா 2.5, டெண்டர் லீவ்ஸாக இருந்தால் 5%, அதே மாதிரி ஸ்க்ராபுக்கு வந்து 1%. ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ டிசிஎஸ் நேச்சர் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன்ஸ். ஸோ மனிதன் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆல்கஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஷன் கண்டிப்பாக நம்ம போடணும். இன்கேஸ் போடலை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, டேக்ஸஸ் வந்து செப்பரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ செக்ஷன், அப்புறம் பேமெண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 6CA, இதுக்கு ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு. அதே மாதிரி பேன் கார்டு இருந்துச்சுன்னா வித் பேனோட தான் 2.5, இன்கேஸ் பேன் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, டபுள் ரேட் நமக்கு போடுறாங்க. அதே மாதிரி சேல்ஸ் மோட்டர் வெஹிக்கிள், ஸோ மோட்டர் வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு செக்ஷன் நம்பர் 206C சப்டிவிஷனு, பேமெண்ட் கோடு வந்து 6CL.
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் பேன் இருந்தால் 1%, வித்தவுட் பேன் இருந்தால் 2%. அது வந்து டென்டு லீவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5%. ஸோ வித்தவுட் பேன் 10%. So timber obtained by any mode other than forest leaves. ஸோ அப்புறம் timber obtained under forest leaves. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நேம் டைப் பண்ணுறோம், செக்ஷன் கோட் கண்டிப்பாக கொடுக்கணும், பேமெண்ட் கோட் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேக்ஸேஷன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும் கொடுக்கணும். வித் பேன் இருந்துன்னா 2.5, வித்தவுட் பேன் வந்து 5%. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லெட்ஜர் கிரியேஷன் பண்ணணும். ஸோ என்னென்ன மாதிரியான லெட்ஜர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லெட்ஜர். ஸோ லெட்ஜரில் நான் என்ன பண்ணேன், ஆல்டரில் போனேன். லெட்ஜர் ஏன்னா ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் ஆல்டரில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா TCS அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன். அதில் சேல்ஸ் மோட்டோ வெஹிக்கிள் அப்படிங்கிற அந்த 1% டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே லிஸ்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறதுல சேல் மோட்டோ வெஹிக்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஷர்மா அண்ட் கோ. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கக்கூடிய ட்ரேடர். ஸோ ட்ரேடர் அப்படிங்கிறதுல நான் சண்டே டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் TCS அப்ளிகபிள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்களுக்கு கம்பெனி ரெசிடென்ட். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெசிடென்ட்ஸ்னு வச்சுப்போம். ஸோ ரெசிடென்ட்ஸ் யூஸ் அட்வான்ஸ் கான்ஃபிகரேஷன் TCSல எஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செட் ஆல்டர் 0 லோ ரேட் கலெக்ஷனில் எஸ் கொடுக்குறோம். ஸோ சேல் மோட்டோ வெஹிக்கிள். ஸோ அவருடைய சர்டிஃபிகேட் நம்பர், அப்புறம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்ளிகபிள், அதோட அப்புறம் TCS உடைய பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வவுச்சர். அடுத்து 3வது வவுச்சர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா TCS ஆன் மோட்டோ வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். TCS சூஸ் பண்ணுறோம், சேல்ஸ் மோட்டோ வெஹிக்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ 3 வவுச்சர்ஸ் நான் வந்து முக்கியமான வவுச்சர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட் ஃபீனா பெனால்ட்டி அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக வவுச்சர்ஸ் போகிறேன். வவுச்சர்ஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், நான் ஷர்மா அண்ட் கோ அப்படிங்கிறவள்கிட்ட நான் மெட்டீரியல் நான் என்ன பண்ண போகிறேன், சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கிறேன். ஸோ ஷர்மா அண்ட் கோவுடைய அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். சேல்ஸ் லெட்ஜர். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கார் நான் வந்துட்டு சேல்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 15 காசு என்ன பண்ண போகிறேன், அந்த ட்ரேடர்கிட்ட நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 15 காரில் ஒன்றுத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakhs வச்சுப்போம். 1 2. ஸோ ஒன் மோர் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ண TCS ஆன் மோட்டோ வெஹிக்கிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டேக்ஸேஷனை நம்ம போட்டுறோம். ஸோ போட்ட பிறகு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இது ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வவுச்சர்ஸ் நம்ம போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நான் சேல்ஸ் வவுச்சர் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சேல்ஸ் வவுச்சர் போட்டு இந்த TCS அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டிட்ட பே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு நம்ம எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கரண்ட் லைபிலிட்டியில் போய் நம்ம பார்த்தோம்னா தெரியும். நம்ம 2,96,331 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை பே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், எப்போதும் போல் நம்ம வவுச்சர்ஸ் போகிறோம். F5 ப்ரெஸ் பண்ணுற பேமெண்ட் வவுச்சர் போகிறேன். அதில் கண்ட்ரோல் F யூஸ் பண்ணுற ஆட்டோ ஃபில்ல ஸ்டார்ட் பேமெண்ட்டில் கிளிக் பண்ணுற TCS பேமெண்ட்ஸ். ஸோ எந்த டேட்ல எந்த டேட் வரைக்கும் செக்ஷன் இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம செக்ஷன் கொடுக்கல அப்படின்னா நேச்சர் ஆஃப் குட்ஸில் இங்கே ஷோ ஆகாது. அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம மூவே ஆகாது. ஸோ கலெக்டட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்பெனி ரெசிடென்ட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறதா வச்சுப்போம். ஸோ இதில் எந்த டேக்ஸேஷன் நம்ம எனேபிள் பண்ண போகிறதில்ல. கொடுத்துட்டு நம்ம இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே பாருங்கள் இன்கம் டேக்ஸ் எவ்வளோ, சர்சார்ஜஸ் எவ்வளோ, எஜுகேஷன் செஸ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் செகண்டரி எஜுகேஷன் செஸ் எவ்வளோ வருது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே நமக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம
கண்ட்ரோல் P கொடுத்து ப்ரீவியூ பார்த்தோம்னா நம்ம பே பண்ணக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அந்த டேக்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே அப்படியே ஃபுல்லாக ஷோ ஆகும். இந்த டேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் டேக்ஸ் எவ்வளோ, அப்புறம் சர்சார்ஜஸ் எவ்வளோ, எஜுகேஷன் செஸ் எவ்வளோ, டோட்டலாக எவ்வளோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் டேக்ஸ் நம்ம டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பே பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அப்படி என்ன பண்ணுறேன், நான் கண்ட்ரோல் A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நமக்கு அந்த செல்லான் திரும்ப தேவைப்பட்டுச்சுன்னா எங்கே போய் எடுக்கிறது, நேராக டிஸ்பிளே போகிறோம், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம், டிசிஎஸ் ரிப்போர்ட், இதில் டிசிஎஸ் ரீகன்சிலேஷனில் போனோம்னா நம்ம பே பண்ணியிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸ் அவுட்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லை, நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 27, ஸோ எத்தனை வவுச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஷோ ஆகுது. ஸோ இப்போ போயிட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைபிலிட்டி எதுவுமே ஷோ ஆகாது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டேக்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், பே பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறது. ஸோ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் லிக்கருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஏதாவது நம்ம குவாரி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த குவாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மைன் குவாரிஸ், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் டிசிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.